ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது பொன்னாங்கண்ணி கீரை, வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை. அது ஒரு 2 கைப்பிடி எடுத்து சுத்தம் பண்ணி ஒரு 4-5 தடவை தண்ணியில் அலசி மிக்சி ஜாரில் வச்சுக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 கருவேப்பிலை இலை, மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, சீரகம், ஒரு 10 மிளகு, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், சிறிது அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை, இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த அரைச்ச கலவையை நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் விட்டு கொதிக்க வைக்கணும். அதுக்கு இந்த அரைச்ச கலவை 3 பேருக்கு சரியாக இருக்கும். அப்போ 4 டம்ளர் தண்ணி வச்சு இந்த அரைச்ச விழுதை அதில் போடணும். இந்த விழுதில் 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் கலர் மாறி வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு கொதிக்க வையுங்க. உங்களுக்கு நல்ல உஷ்ணமான வெயில், இந்த வெய்ய நாளில் இந்த கீரைங்கெல்லாம் நீங்கள் அடிக்கடிக்கு சாப்பிட்ணும். பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி கீரை, அகத்திக்கீரை, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் உஷ்ணம் குறையும், கண் பார்வை அதிகரிக்கும், குடல் சுத்தமாகும். இந்த கீரை கடைங்களில் கிடைக்காது. கிராமங்களில், கயனியில், ஏரியில், இந்த மாதிரி இடங்கள்ல தான் இது கிடைக்கும். சுத்தமான இடத்துல இந்த கீரைங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பறிச்சுட்டு சமைச்சு சாப்பிடுங்க. இது மண்டையில் இருக்கிற முடி கொட்டுறதுக்கு, கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு, மேனி எரிச்சலுக்கு, தூக்கம் இன்மைக்கு, கண் பார்வையை அதிகப்படுத்துறதுக்கெல்லாம் இது நல்ல உதவியாக இருக்குது. நமக்கு இது வெய்ய நாளில் ரொம்ப அற்புதமான கீரை. இது கிடைச்சா கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க, உஷ்ணம் குறையும். சாப்பிடும்போது நல்லா இருக்கும் உடம்பு. சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க.